தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய குறை, யாரிடமும் மசல் இல்லை. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் 3% குறைவீர்கள். ஆனால் 65 வயது ஆகிவிட்டால் ஒரு வருடத்துக்கு 3% குறைத்து விடுவீர்கள். நீங்கள் கடைசி 10 வருடம் கஷ்டப்பட்டு இறப்பை தேடுவீர்கள். அதிலிருந்து உங்களை தடுக்க எனக்கு ஆசை. அதுக்கு நீங்க ஆசைப்பட்டு மசில் போட்டுக்கணும். மசில் இருந்தா தானே நீங்க லூஸ் பண்றதுக்கு. ஓகே, இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா மொபிலிட்டியும் எண்டூரன்ஸும் வராது உங்களுக்கு. நீங்க மசில் போடணும்னு நினைச்சீங்கன்னா 2 கிராம் புரதச்சத்து சாப்பிடுங்க, 200 கிராம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு. ஸோ நீங்க எப்படி ஃபுட்டை டிசைன் பண்றீங்கன்னா 200 கிராம் புரோட்டீன் எனக்கு எங்கே இருந்து வரும்னு கேளுங்க. ஓகே, இந்த கூகுள் ஜெமினி இல்லைன்னா சாட் ஜிபிடி 4 இதுல போட்டீங்கன்னா அது சொல்லும். மசில் வேணாம் எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னா 160. சத்தியமாக நான் இது வரைக்கும் மசில் நிறைய இருக்குன்னு ஒருத்தரை கூட பார்க்கல. என்னுடைய 61 வயசுல இருந்து ஒரு ஆஸ்திரேலியா அம்மா வந்தாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னால. அந்த அம்மா மட்டும்தான் மசில் இருந்தது. அந்த அம்மா மட்டும்தான் VO2 max சுப்பீரியர் பாஸ் பண்ணாங்க. என் கம்பெனியில இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் கூட இன்னும் ஒருத்தர் கூட சுப்பீரியர் பாஸ் பண்ணல. ஓகே, எனிவே 200 கிராம் புரோட்டீன் தேவை. கார்பு எவ்வளவுன்னு எழுதவே வேணாம். ஃபேட்டு 30 கிராம் வேணும். 30 கிராம் ஃபேட் நீங்க சாப்பிடலன்னா ஹை குவாலிட்டி ஃபேட்டு உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வரும். ஓகே, கொலஸ்ட்ரால் சரியா வராது. கொலஸ்ட்ரால் இல்லைன்னா உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வரும், உடல்லாம் கெட்டுடும். ஸோ 200 கிராம் புரோட்டீன் 800 கலோரிகள், 30 கிராம் ஃபேட்டு 270 கலோரிகள். இந்த 470 கலோரிகள் உங்களுக்கு இன்றியமையாதது. மீதி எல்லாமே வெஜிடபிள் சாப்பிடுங்க. அதுல உதாரணமா 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கீங்க கார்பு. கவலைப்படாதீங்க, 1 நிமிடம் நடந்தால் ஒரு இது வரும். அதுல நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. 30% of the sugar will be reduced by 10 minutes of walking after your breakfast, 10 minutes of walking after your lunch, 10 minutes after dinner.